8 அணிகள் பங்கேற்ற சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் ஏற்கனவே அரையிறுதியை எட்டிவிட்டன. ஆனால் அரையிறுதியில் யார் யாருடன் மோதுவது என்பதை தீர்மானிக்கும் முக்கியமான லீக் ஆட்டம் துபாயில் நேற்றிரவு நடைபெற்றது. அதில் நியூசிலாந்தை 44 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி ஏ பிரிவில் முதலிடம் பிடித்தது. துபாயில் நேற்று நடந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 249 ரன்களை குவித்தது. ஸ்ரேயஸ் ஐயர் 79 ரன்களை குவித்து அணிக்கு வலு சேர்த்தார். இதையடுத்து 250 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய நியூசிலாந்து அணி இந்தியாவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 45.3 ஓவர்களில் 205 ரன்களை சேர்த்து தோல்வியை தழுவியது. வருண் சக்கரவர்த்தி அட்டகாசமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை சாய்த்தார். நியூசிலாந்து அணியின் வில்லியம்சன் 81 ரன்களை எடுத்தார். இந்த வெற்றி மூலம் ஏ பிரிவில் முதலிடம் பிடித்த இந்திய அணி நாளை துபாயில் நடைபெறும் முதலாவது அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவுடன் பல பரீட்சை நடத்த உள்ளது. தோல்வியுற்ற நியூசிலாந்து நாளை மறுநாள் தென்னாப்பிரிக்காவுடன் மோத உள்ளது.